ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். சரிங்களா, எனக்கு வந்து இடையில ஒரு 1 வீக்காக சரியாக வீடியோ போட முடியல. கொஞ்சம் வேலை இருந்துச்சு. இருந்தாலும் நான் எனக்கு கிடைக்கிற டைமில் வந்து உங்களுக்கு நான் வந்து ஷார்ட்ஸ்லாம் போட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எக்ஸாம் டைமில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நான் போடுற வீடியோஸை நீங்கள் அப்பப்போ வந்து பார்த்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்ம சப்ஜெக்ட் பார்த்தோம் அப்படின்னா மெயினாக டிஎன்பிஎஸ்சி, டிஆர்பி, டெட் எக்ஸாம் இதுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து தமிழ் இலக்கணத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து லகர 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 வேறுபாடுகள் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் வெரி இம்பார்ட்டண்ட், அதாவது ரொம்பவே முக்கியமான ஒரு டாப்பிக்காக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஒற்றல் லகரம்னு சொல்லுவாங்க. ல அப்படின்றது வருடல் லகரம்னு சொல்லுவாங்க. இந்த பார்த்தோம் அப்படின்னா சிறப்பு லகரம்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடுவோம். ஃபஸ்ட்டு செட்டு பார்த்துருவோம் நம்ம. இதில் வந்து அழகு அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா? அழகு அப்படின்னா இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா பறவையின் மூக்கு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? இந்த அழகு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து பெண் பறவை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது ரெண்டையும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கணும், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அடுத்து இந்த அழகு அப்படின்னா என்ன அப்படின்னா வனப்பு. சரிங்களா? ஸோ இதை வந்து நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அழகு என்பது பறவையின் மூக்கு, அழகு என்பது பெண் பறவை, அழகு என்பது வனப்பு. சரிங்களா? அடுத்து ரெண்டாவது செட்டு பார்த்துடலாமா? அலை. அலை பார்த்தோம் அப்படின்னா நீரலை சொல்லலாம், அலை என்றால் திரை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அடுத்து அலை என்றால் புற்று அப்படின்ற மீனிங்கில் வரும். இன்னொன்று தயிர் அப்படின்ற மீனிங்கில் வரும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அலை அப்படின்னா கூப்பிடு அப்படின்ற மீனிங் தான் வரும். சரிங்களா? இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் வந்திருக்கு. அடுத்த செட்டு பார்த்துடலாமா? அடுத்து பார்த்துருவோம். ஆள். ஆள் என்றால் ஆலமரம் என்ற பொருள். ஆள் அப்படின்றால் ஒரு மனிதன். சரிங்களா? அடுத்து ஆள் என்றால் மூழ்குதல், தண்ணிக்குள்ளே அப்படியே மூழ்கி போயிட்டாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆள். சரிங்களா? அடுத்து பார்த்துருவோம். அடுத்து வந்து இலை. இலை பார்த்தோம் அப்படின்னா இந்த இலை பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒற்றலில் வர அந்த வர லகரம் பார்த்தோம் அப்படின்னா தலை என்று அர்த்தம். இலைதலையெல்லாம் கிடக்குன்னு சொல்லுவோம்ல, அந்த மீனிங்கில் வரும். இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா இலை அப்படின்னா மெலிஞ்சிட்டாங்க, நல்லா தான் இருந்தாங்க ஆனால் ரொம்ப மெலிஞ்சிட்டானே அப்படிமா அந்த மீனிங். அடுத்து இழை என்றால் நூல் இலை. இழை என்றால் நூல் இலை என்ற பொருளில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்துருவோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா உழவு. ஒற்றல் லகரத்தில் உழவு அப்படின்னு வர்றது நட அப்படின்ற பொருள். உழவு என்றால் ஒற்று என்ற பொருள். உழவு பார்க்குறான் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுதான். இன்னொன்று உழவு என்றால் நிலத்தை உழுவது, நில உழவு என்று பொருள். சரிங்களா? அடுத்து செட்டு பார்த்துருவோம். கல் என்பது வந்து இந்த ஒற்றல் லகரத்தில் வர்ற இந்த வந்து இல் வர்றது அது வந்து பாறை என்று பொருள். அடுத்து வந்து கல் என்றால் போதை பொருள் என்று பொருள். சரிங்களா? ஸோ இது ரெண்டும் குழப்பம் கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்த செட்டு பார்த்துருவோம். அடுத்து வந்து குளவி. குளவி அப்படின்னா நெருங்கி அப்படின்னு அர்த்தம். குளவி என்றால் நெருங்கி. குளவி அப்படின்னா வண்டு அந்த மீனிங்கில் வரும். குளவி என்றால் குழந்தை என்று பொருள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், இதுவுமே டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க. அடுத்து கிழவி. கிழவி என்றால் இது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், நல்லா பார்த்துக்கணும். இந்த அதாவது வருடல் லகரத்தில் வர்ற அந்த வந்து கிழவின்னு வந்துச்சுன்னா சொல் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? அடுத்து கிழவி அப்படின்னா மூதாட்டி என்று பொருள். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த செட்டு பார்த்துருவோம். அடுத்த செட்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒலி, அதாவது ஒற்றலில் வர்ற அந்த ஒலி என்றால் ஓசை என்று பொருள். ஒலி என்றால் வெளிச்சம். ஸோ இது ரெண்டுமே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும், இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து வந்து ஒளி அப்படின்னா நீக்கு என்று பொருள். சரிங்களா? அடுத்த செட்டு கலை. கலை என்றால் அதுக்கு எவ்வளோ பொருள் இருக்குன்னு பாருங்கள். கலை என்றால் ஆடை, கலை என்றால் கல்வி, கலை என்றால் வித்தை, கலை என்றால் ஆண் மான், கலை என்றால் கலைந்து செல்லல். இது வந்து டிஎன்பிஎஸ்சியில் இந்த பொருள் வந்திருக்கு. ஆடை வந்திருக்கு, ஆண்மான் வந்திருக்கு.
கலைந்து செல்லுதல் இதுவும் வந்திருக்கு. சரிங்களா? அடுத்து வந்து களை. இந்த களை எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நீக்கு என்று பொருள். களை அப்படின்னா அழகு என்று பொருள். களை அப்படின்னா வேண்டாத செடி இது வந்திருக்கு. வேண்டாத செடி வந்திருக்கு, நீக்கு வந்திருக்கு. அடுத்து இந்த களை, இந்த சிறப்பு லகரத்தில் வர்ற இந்த களை அதுக்கு என்ன பொருள் அப்படின்னா மூங்கில் என்று பொருள். சரிங்களா? அடுத்து பார்த்துருவோம். அடுத்து வந்து களி. களி என்றால் துன்பம்னு சொல்லலாம், அல்லது ஓசை அப்படின்னு சொல்லலாம். களி என்றால் துன்பம் அல்லது ஓசை. களி அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கிறது, ஹாப்பியாக இருக்கிறதுன்னு பொருள். அடுத்து வந்து களி அப்படின்னா மிகுதியாக இருக்குது. களி என்றால் தடி அப்படின்ற பொருள்லையும் வரும். சரிங்களா? அடுத்த செட்டு பார்த்துருவோமா? அடுத்த செட்டு பார்த்தோம் அப்படின்னா தாள். தாள் என்றால் நாக்கு என்று பொருள். தாள் என்றால் பாதம் என்று பொருள். தாள் என்றால் பணிவாக இருக்கிறது, பனி அல்லது தாழ்பால். அடுத்து பார்த்துருவோம். அடுத்து வந்து களி. களி அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சம் என்று பொருள். ஒற்றல் லகரத்தில் வர்ற களிக்கு வந்து பஞ்சம். அடுத்து களி அப்படின்னா களிப்புன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, மகிழ்ச்சின்னு சொல்லலாம். களி வந்து ஒரு உணவு வகை, களி சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த களி தான். சரிங்களா? அடுத்து வந்து களி அப்படின்னா மிகுதியாக இருக்கிறது அல்லது கோல் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? கோல். அடுத்து செட்டு பார்த்துருவோம். காலை. காலை அப்படின்னா காலை பொழுது அதை தான் குறிக்குது. காளை. காளை வருடல் நகரத்தில் வர்றதுக்கு பேர் வந்து எருது என்று பொருள். சரிங்களா? இது வந்து வந்திருக்கு எக்ஸாமில், இது கேட்டிருக்காங்க. எக்ஸாமில் இதுவுமே கேட்டிருக்காங்க. அடுத்து பார்த்துருவோம். அடுத்து வந்து குளவி. குளவி என்றால் நெருங்கி என்று பொருள். குழவி அப்படின்னா வண்டு என்று பொருள். குழவி அப்படின்னா குழந்தை என்று பொருள். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவு பெறுது. மீண்டும் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட் சாப்டரோட நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை பாய் ஃப்ரம் A to Z ஆல் எக்ஸாம் நாலேஜ். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ரெகுலராக நான் போடுற வீடியோஸ்லாம் பாருங்கள், உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.